இருக்கிற ராசிலேயே ஃபர்ஸ்ட் ஜாக்பாட் அடிக்க போகுது என்னன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி தான். குரு பகவான் அவங்க ராசிக்கு வந்து 12ஆம் இடத்துக்கு வரார். அவங்க முயற்சிகளை எல்லாத்தையுமே வெற்றி பெற வைக்கிறார். அதே மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு நிச்சயமாக இந்த குரு பயிற்சியில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ரொம்ப குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். அந்த காலங்கள் எல்லாம் வந்துட்டு தீர்வு கிடைக்கும். தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, குடும்ப ரீதியாக இத்தனை நாள் ரொம்ப பிரச்சனைகள் வந்துட்டு சந்திச்சுட்டே இருப்பாங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே ஃபேமிலி பாண்டிங் வந்துட்டு நல்லா இருக்கும். எந்த ஒரு புது முயற்சி எடுக்கிறாங்கனாலும் அதில் வந்து ஷைன் ஆகி வந்துடுவாங்க. அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடம், ஆன்மீகம் அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட ஜோதிடர் திருமதி மஞ்சுளா தேவி அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் மேடம். வணக்கம்மா. ஸோ தொடர்ந்து குரு பயிற்சி பலன்கள் இந்த 2026 ஒரு ராசிக்குமே என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் வந்து சிம்ம ராசி. ஸோ சிம்ம ராசிக்கு இந்த 2026 குரு பயிற்சி பலன்கள் வந்து எப்படி இருக்க போகுது? சிம்ம ராசிக்கு இந்த 2026 குரு பலன் வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவான் அவங்க ராசிக்கு வந்து 12ஆம் இடத்துக்கு வரார். அப்போ வந்து அவங்க முயற்சிகளை எல்லாத்தையுமே வெற்றி பெற வைக்கிறாரு. அது ஒரு விஷயம். சரிங்களா? இத்தனை நாளாக சிம்ம ராசிக்காரர்களுடைய ஹெல்த்து அதிலெல்லாம் வந்து கவனமாக இருக்க மாட்டாங்க. ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கும். அதுமாதிரி சொத்து சார்ந்த பிரச்சனைகள் ஏதோ ஒன்று அவங்களுக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கு இந்த குரு பயிற்சி தீர்வு கிடைக்கும். அம்மா வழியில் ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கும். அதேமாதிரி வேலையில் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதேமாதிரி கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு நிச்சயமாக இந்த குரு பயிற்சியில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுமாதிரி தொழிலில் வந்து அடுத்த டெவலப்மெண்ட்ஸ் போகணும் அப்படிங்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அதிகம் குறைச்சிக்கிட்டு அவங்களுடைய முயற்சியை அதிகம் போட்டாங்க அப்படின்னா சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் பிஸ்னஸ்லேயே வந்து க்ரோத் அதிகமாக இருக்குது. அப்பாவுடைய சப்போர்ட் இந்த டைம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால் அப்பா பையனுக்குடைய குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய பாண்டிங் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா இந்த வருஷம் அவங்களுக்கு வந்து அந்த பாண்டிங் நல்லா இருக்குது. அதுமாதிரி வெளிநாட்டுக்கு வந்துட்டு ஒரு ட்ரிப்பாக நான் போயிட்டு வரேன், இத்தனை நாளாக ஒரு கனவாகவே இருக்குது அப்படின்னா அந்த கனவுகள் வந்துட்டு நினைவாகக்கூடிய காலமாக இந்த வருஷமே இருக்க போகுது. சிம்மராசிக்காரர்கள் முயற்சி வந்து திருவினையாக்கும். அதுதான், எவ்வளோ தூரம் முயற்சி பண்ணுறாங்களோ அவ்வளோ தூரம் அவங்களுக்கு டெவலப்மெண்ட்ஸ் நிச்சயமாக இருக்குது. ஓகே. ஸோ நிறைய பேர் வந்து சொந்த வீடு ஒரு கனவாகவே வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஆண்டுலையாச்சும் நம்ம சொந்த வீடு வாங்கிட மாட்டோமா, இல்லை கட்டிட மாட்டோமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சிம்மராசிக்கு இந்த 2026 குரு பயிற்சி பலனால சொந்த வீடு கனவு வந்து நிஜமாகும். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லோன் வாங்கி அந்த வீடு இடம் வாங்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த வருஷம் வந்துட்டு அமையும். ஏன்னா அவங்க வந்து எவ்வளோ சொந்த பணத்தை வச்சு முழுமையாக வீடு வாங்குற பிராப்தம் ரொம்ப குறைவு. சரிங்களா? அதே வந்து பேங்க் லோனில் வந்து ட்ரை பண்ணி வாங்கினாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களால அவங்களுடைய கனவு வந்துட்டு மெய்ப்படும். ஓகே. ஸோ தொடர்ந்து அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் வந்து கிடைக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான வழிபாடுகள் அவங்க பண்ணலாம்? அவர்கள் வந்து சிவன் வழிபாடு அவங்களுக்கு வந்து எப்போவுமே சித்தி கொடுக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போகிறது சிறப்பு. இல்லைன்னா ஒரே வருடத்துக்கு இந்த வருடம் முடியறதுக்குள்ள ஒரு முறையாவது சிதம்பரம் போய் நடராஜர் வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஸோ அடுத்ததான் வந்து கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு இந்த 2026 குரு பயிற்சி பலன்கள் வந்து எப்படி இருக்க போகுது? கன்னிராசிக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னம்னா அவங்களுடைய ஆசைகள் அனைத்துமே நிறைவேறும். அது ஒரு பாக்கியம் இந்த வருஷம் அந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வந்துட்டு இருக்குது. தொழில் ரீதியாக, அதேமாதிரி வேலை ரீதியாக, குடும்ப ரீதியாக இத்தனை நாள் ரொம்ப பிரச்சனைகள் வந்துட்டு சந்திச்சுட்டே இருப்பாங்க. சரிங்களா? நார்மலாக நம்மளோட செவ்வாய் சனி பார்வை டைரெக்டாக வந்துட்டு கண்ணியில் விழும் பொழுது இந்த சங்கடங்கள் அவங்களுக்கு வந்துட்டு அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அந்த சங்கடங்கள் எல்லாமே குரு வரும் பொழுது அவங்களுக்கு வந்துட்டு தீர்வுகள் கிடைக்கும். அதனால் கன்னிராசிக்காரர்கள் வந்து அதிகப்படியான வெளிநாட்டு சம்மந்தமான முயற்சிகள் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு நிறைவேறும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு சிறப்பாக இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து கொஞ்சம் பேரண்ட்ஸுடைய கைடன்ஸ் வந்துட்டு அதிகமாக தேவைப்படுது. அந்த ஒரு விஷயங்கள் நம்ம கவனமாக இருக்கணும். குழந்தைகளுடைய உடல் நலத்தில் வந்துட்டு கவனமாக இருக்கக்கூடியது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே ஃபேமிலி பாண்டிங் வந்துட்டு நல்லாயிருக்கும். இத்தனை நாளாக ஏதோ ஒரு விதத்தில் ஜாப் ஓரியன்டாகவே பிரிஞ்சு இருக்கிறாங்க கணவன் மனைவி அப்படின்னா அவங்க வந்து ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இந்த வருஷம் வந்துட்டு அமையுங்க. ஓகே.
ஸோ நான் அதுதான் கேட்கலான்ட்டு இருந்தேன். இப்போ நிறைய பேர் வந்து ஃபேமிலி இஷ்யூஸ் வந்து நிறைய ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ கன்னிராசிக்காரங்க அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த ஆண்டு அவங்களுக்கு இருக்கும்? சாதகமாக ஆண்டா இருக்கும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்கள் ஹஸ்பண்ட் ஒரு பிளேஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, மனைவி ஒரு பிளேஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே டைம் இல்லாத சூழல்கள் உருவாகும். இப்போ வந்து அப்படி ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்க எல்லாமே ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்துட்டு முயற்சி பண்ணினாங்கன்னா ஒரே பிளேஸில் வந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஓகே. ஸோ தொடர்ந்து கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் வந்து நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான வழிபாடுகள் ஆகும்? இவங்க வந்து திருப்பதிக்கு ஒரு டைம் மறக்காமல் போயிட்டு வரணும். சரிங்களா? அதே மாதிரி வந்து பெண்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தெய்வ வழிபாடு வந்துட்டு அதிகமாக எடுத்துகிட்டு வரும் வந்தாங்கன்னாவே இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். குழந்தைகளை இப்போ படிக்கக்கூடிய இப்போ ஸ்கூல் ஆரம்பிக்க போகுதுன்னா அந்த படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இவங்கனால் முடிந்த அளவு பேனா, பென்சில், நோட் அது மாதிரி விஷயங்கள் தானம் பண்ண இவங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும். ஸோ அடுத்தா வந்து துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு இந்த 2026 குரு பயிற்சி பலன்கள் வந்து எப்படி இருக்க போகுது? துலாம் ராசிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா அவங்களுடைய மன ரீதியாக என்னென்ன யோசனைகள் இருக்குதோ, ஏன்னா ரொம்ப குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். அவங்க அந்த காலங்களெல்லாம் வந்துட்டு தீர்வு கிடைக்கும். ஒரு டெசிஷன் மேக்கிங் அந்த கெப்பாசிட்டி லெவல் வந்துட்டு இவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஆண்டாக இந்த வருஷம் இருக்குங்க. எந்த ஒரு புது முயற்சி எடுக்கிறாங்கனாலும் அதில் வந்து ஷைன் ஆகி வந்துடுவாங்க. எதுவுமே வந்துட்டு மனத்தளர்வு இல்லாமல் முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களால நிச்சயமாக வந்து ஜெயிச்சு வர முடியும். ஓகே. ஸோ இவங்களுக்கு உண்டான வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னம்னாவே துலா ராசி அன்பர்கள் எப்பொழுதும் நீங்கள் வந்து கையில் வந்து எப்போதுமே வெறும் கையோடு இருக்கக்கூடாது. அது ஒரு விஷயம் அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும். அண்ட் தென் வந்து நியர்பையில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில் மட்டும் அல்லாது விநாயகர் வழிபாடு இவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பு தரும். சரிங்களா? விநாயகரோடு சேர்ந்து வழிபாடு பண்ணிட்டு வர இவங்களுக்கு மேன்மையை கொடுக்கும் இந்த வருஷம். ஓகே. ஸோ அடுத்தா வந்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு இந்த 2026 குரு பயிற்சி பலன்கள் வந்து எப்படி இருக்க போகுது? இருக்கிற ராசிலேயே ஃபஸ்ட்டு ஜாக்பாட் அடிக்க போகுது என்னன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி தான் இந்த குரு பயிற்சி. சரிங்களா? லைஃபே ஒரு சேஞ்ச் கம் பேக் பீனிக்ஸ் மாதிரி வருவாங்க இந்த குரு பயிற்சியில். இந்த விருச்சிக ராசிக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. அப்புறம் இவங்களுடைய எண்ணங்கள், ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி. இந்த குரு பயிற்சி பலன் முழுமையாக எந்த ராசிக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியில் இருக்கக்கூடியது இந்த விருச்சிக ராசி. அதனால் இவங்க வந்து புதுசாக ஏதாவது தொழில் பண்ணலாம், புதிய முயற்சிகள் பண்ணலாம், இல்லை புதிதாக ஏதாவது படிக்கணும்னு ஆசைப்படுறது, அது மாதிரி எந்த விஷயங்களாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் வந்து பண்ணலாம். இத்தனை நாளாக குழந்தைக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம், குழந்தையே வந்து தாமதமாகுதுன்னா நிச்சயமாக இந்த வருஷம் வந்துட்டு இவங்களுக்கு குழந்தைக்கு பண்ண பாக்கியங்கள் நல்லா இருக்குங்க. குலதெய்வ அருள் வந்து நிச்சயமாக கிடைக்கும். இத்தனை நாளாக குலதெய்வ வழிபாடே பண்ண முடியல, குலதெய்வனுடைய அனுகிரகமே கிடைக்கல அப்படின்னா நிச்சயமாக இந்த வருஷம் அவங்களுக்கு அந்த கொடிப்பனை வந்துட்டு கிடைக்கும். ஸோ நிறைய பேர் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக வந்து நிறைய போராடிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து சொத்து பிரச்சனை இருந்திருக்கும், இல்லை புதுசாக ஒரு சொத்து வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு வந்து எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? விருச்சிக ராசிக்கு அதான் எல்லாருடைய சொத்து பிரச்சனைகள் வந்துட்டு தீருங்க. சரிங்களா? என்னென்னா குலதெய்வமே கூட இருந்து அவங்கள வந்து வழி நடத்தும்னு நம்ம சொல்லுவோம். அந்த அளவு பிராப்தம் இந்த விருச்சிக ராசிக்கு இருக்குது. அதனால் அசட் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் அது வந்து தீர்வாகும். புதிதாக அசட் வாங்கக்கூடிய சூழல்கள் உருவாகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய ஒப்பந்தம், ஒரு பிஸ்னஸில் வந்து புதிய ஒப்பந்தங்கள் போடக்கூடிய பாக்கியங்களும் வந்துட்டு நிச்சயமாக விருச்சிக ராசிக்கு இருக்குது. ஓகே. ஸோ தொடர்ந்து அவங்க என்ன மாதிரியான வழிபாடுகள் இந்த ஆண்டில் வந்து அவங்க பண்ணலாம்? திருவண்ணாமலை வந்து கிரிவலம் ஒரு டைம் போயிட்டு வரும்பொழுது இவங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. குலதெய்வ வழிபாடு, முன்னோர்களுடைய வழிபாடு இவங்க வந்து பண்ணிட்டு வந்தாவே இவங்களுக்கு வந்துட்டு இந்த ஆண்டு ஒரு வெற்றிகரமான ஜாக்பாட் ஆண்டாக இருக்கும். ஓகே. ஸோ தொடர்ந்து நம்ம குரு பயிற்சி பலன்கள் ஒரு ராசிக்குமே வந்து பார்த்துட்ருக்கோம். இது எல்லாமே வந்து பொது பலன்கள் தான். ஸோ அவங்களோட சுயஜாதகத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வழிபாடெல்லாம் பண்ணும்பொழுது இன்னுமே வந்து சிறப்பாக இருக்கும் இல்லையா? ஸோ தொடர்ந்து நம்ம மற்ற ராசிகளுக்கும் குரு பயிற்சி பலன்கள் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மேடம். அது வரைக்கும் நன்றி.